கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சொல்லிட்டார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இந்த எகிப்தில் இருக்கிற அந்த ராஜாவோட பார்வோனோட நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்கு செய்கிறத நின்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதை போலத்தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனையோடு போராட்டத்தோடு இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு குவார்ட்டர்ஸ்லலாம் ஒன்றா இருக்கிறோம் கொடுத்தணும்னு சொன்னால் அங்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை. செப்பல் விடுறதுக்கு பிரச்சனை, சைக்கிள் விடுறதுக்கு பிரச்சனை, ஒரு வண்டி விடுறதுக்கு பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறதுக்கு. எல்லாரும் இந்துஸு, நாங்கள் 2 ஃபேமிலி தான் கிறிஸ்டின்னு. எங்களை பார்த்தா அவங்க கூடி கூடி பேசிகிட்டே இருப்பாங்க, எங்களை பார்த்தா கம்முன்னு ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு விடுங்க, பேசிட்டு விடுங்க, பேசுறது நல்லது தான். நம்மளை பார்த்து ஒருத்தவங்க பேசுகிறாங்களே, அதுக்கே நம்ம சந்தோஷப்படணும்னு சொல்லுவேன். சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை பற்றி என்ன பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா? அதனால தான் சொல்லுகிறேன், இன்று காண்கிற எகிப்தை நீ என்றைக்குமே காண மாட்டாய்.